ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீள் பார்வை. உலக கிரிக்கெட் ரசிகர்களால் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் தொடங்கிருச்சு. வழக்கம் போல ஐபிஎல் இருக்கக்கூடிய 10 டீமுமே நம்ம தான் கப்படிக்க போறோம் அப்படிங்கிற கனவோட இந்த வருஷ சீசனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. எந்த டீமுமே ஒன்னை விட ஒன்னு சளைச்சது இல்லை அப்படிங்கிற ரீதியில எல்லா டீம்லயுமே நல்ல நல்ல பிளேயர்ஸை உள்ள இறக்கி கிட்டத்தட்ட எல்லா டீமுமே சம பலத்தோட இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இந்த வருஷம் எந்த டீம் கப் அடிக்க போகுது அப்படின்னு கணிக்கிறது ஒரு சிரமமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம சேனல்ல ஒவ்வொரு டீமையுமே டீப்பா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக டீம் ரிவ்யூவா கொடுத்துட்டு இருக்கோம். குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆர் அணிகளை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிஎஸ்கே டீம் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அனலைசிங் வீடியோவை பார்த்தாலே எந்த டீம் வெயிட்டா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்கு, அல்லது எந்த டீம் வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்து இந்த வருஷம் எந்த டீம் கப் அடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் கூட பண்ண முடியும். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா தயாரிக்கப்பட்ட இது போல டீம் அனலைசிங் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் டீம்ஸோட அனலைசிங் வீடியோ அல்லது ப்ரிவியூ வீடியோ இப்படி எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் ருத்துராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐபிஎல்ல 5 தடவை சாம்பியன் அடிச்ச சிஎஸ்கே டீம் இந்த முறை செமையா களமிறங்குது. டீமோட முன்னாள் கேப்டனும் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுமான எம்எஸ் தோனி ஃபுல் ஃபிட்னஸோட இருக்கிறது டீமுக்கு மிகப்பெரிய பலம். போன வருஷம் காலில் அடிபட்டு விளையாண்ட தோனி கேமியோ ரோல் மட்டும்தான் பண்ணாரு. மேட்சோட கடைசி ஓவர்ஸ்ல களமிறங்கி 8 பால் 10 பால் அப்படின்னு மீட் பண்ணி மிகப்பெரிய சிக்ஸர்கள்லாம் அடிச்சு கலக்குனாரு. ஆனா இந்த முறை அவர் ஃபுல் ஃபிட்னஸோட இருக்கிறதால ஆப்போசிட் டீம் பவுலர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சிஎஸ்கே டீமோட பழைய ஹிஸ்டரியில அந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சிறப்பா தான் விளையாண்டிருக்காங்க. முரளி விஜய், மேத்யூ ஹைடன், முரளி விஜய், மைக்கேல் ஹசி, ஷேன் வாட்சன், டூப்ளசி, ருத்துராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே அப்படின்னு இந்த டீமுக்காக சிறப்பா விளையாண்ட ஓப்பனிங் பேர்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த வரிசையில கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே டீமுக்கான ஓப்பனிங் பேர் சரியா விளையாடல. லாஸ்ட் இயர்ல இந்த டீமோட ஓப்பனிங் பேரோட ஆவரேஜ் 21.42 தான். போன சீசன்ல 10 டீம்லயுமே ஓப்பனிங் பேர்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ்ல சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பூவராகவே இருந்துச்சு. அந்த சீசன் ஃபுல்லாவே ஓப்பனிங் பேர்ஸோட ரன் ரேட் 7.79 அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சிஎஸ்கே டீம் இந்த தடவை நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. டாப் ஆர்டர்ல கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் பலம் சேர்ப்பாங்க. மிடில் ஆர்டர்ல சிவம் துபே அப்படிங்கிற சிக்ஸர் துபே அதிரடியா ஆடக்கூடிய திறமை இருக்கிற பேட்ஸ்மேன். சிவம் துபே கிட்ட சேர்ந்து ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா அப்படிங்கிற பேட்ஸ்மேன்கள்லாம் பலம் சேர்ப்பாங்க. அதனால சிஎஸ்கே டீமோட ஓப்பனிங்கும் மிடில் ஆர்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே T20 ஃபார்மேட்ல 2024 இருந்தே சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு. ராகுல் திரிபாதி 12 மேட்ச் விளையாண்டு 288 ரன்களும், விஜய் சங்கர் 11 மேட்ச் ஆடி 166 ரன்களையும், தீபக் ஹூடா 15 மேட்ச் விளையாண்டு 323 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஆனா சிஎஸ்கே டீம் தரப்புல இருந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸை ஷார்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கிறதால இதற்கான ரிசல்ட் இந்த சீசன்ல நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்ல ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால் இவங்கெல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இதுல ஜடேஜா, அஸ்வின் அல்லது நூர் அகமது இவங்கெல்லாம் மெயின் பிளேயர்ஸா இருப்பாங்க. போன சீசன்ல சிஎஸ்கே டீம்ல தீக்ஷனா ரொம்பவே முக்கியமான ரோல் பண்ணாரு. இந்த சீசன்ல அந்த இடத்தை அஸ்வின் ஃபில் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மதீஷா பத்திரானா கடந்த சில வருஷங்களாவே ஸ்டெபிளா ஆடிட்டு இருக்காரு. அதனால இந்த சீசன்லயும் டீமுக்கு அவரு நிச்சயமா கை கொடுத்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். பத்திரானா கூட சேர்ந்து ஃபாரின் பிளேயர்ஸா சாம் கரன், ஜேமி ஓவர்டன், நேதன் எல்லிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து டீமுக்கு மிகப்பெரிய பில்லர்ஸா இருப்பாங்க. டீம்ல இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகர்கோட்டி, அன்சுல் கம்போஜ் இவங்க எல்லாரும் இந்த வருஷம் டீம்ல நட்சத்திர வீரர்களா உருவெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல அன்சுல் கம்போஜ் லோக்கல் மேட்சஸ்லாம் ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. மொத்தத்துல ஸ்பின் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட்லயுமே நிறைய டேலண்ட் இருக்கிற பிளேயர்ஸை உள்ள வச்சிருக்கு சிஎஸ்கே. நம்ம சென்னை சேப்பாக்கம் பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமா இருந்தாலும் சரி, ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே சமாளிக்க போதுமான திறமை
திறமையான பிளேயர்ஸை உள்ள வச்சிருக்காங்க சிஎஸ்கே டீம். இப்படி 6வது முறையா சாம்பியன் பட்டத்தை குறிவைக்கிற சிஎஸ்கே அவங்களோட முதல் மேட்ச்ல சொந்த கிரவுண்ட்ல ஈக்குவலான பவரோட 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸோட டீமுக்கு ஆப்போனண்டா விளையாடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனுக்கான சிஎஸ்கே டீமோட பிளேயர்ஸ் லைனப்பை பார்க்கலாம். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, எம்எஸ் தோனி, ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஸ் பேடி, கெய்க் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், சிவம் துபே, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்ரேயாஸ் கோபால், ராமகிருஷ்ண கோஷ், கலீல் அகமது, குர்ஜப்னீத் சிங், நேத்தன் எல்லிஸ், முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகர்கோட்டி, நூர் அகமது, மதிஷா பத்திரானா அப்படின்னு பேட்டிங்லையும் பவுலிங்லையும் சமபலம் கொண்ட டீமை வச்சிருக்கு சிஎஸ்கே டீம்ல ஒரு சாதனை பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய எம்எஸ் தோனி பேட்டிங்ல டாப் பர்ஃபார்மரா இதுவரைக்கும் 234 மேட்சஸ் விளையாண்டு அதுல 4669 ரன்களை அடிச்சிருக்காரு. அப்படியே சிஎஸ்கேவோட பவுலிங் சைட்ல ரவீந்திர ஜடேஜா டாப் பர்ஃபார்மரா இதுவரைக்கும் 159 மேட்ச்கள் விளையாண்டு அதுல 133 விக்கெட்களை எடுத்து அசத்தி இருக்காரு. இதுவரைக்குமான ஐபிஎல் சீசன்ல ஒட்டுமொத்தமா சிஎஸ்கே டீம் 239 மேட்சஸ் விளையாண்டு அதுல 138 மேட்சஸ்ல வெற்றியையும் 98 மேட்சஸ்ல தோல்வியையும் பெற்று அது மட்டும் இல்லாம ஒரு மேட்சை டைல முடிச்சிருக்காங்க. ஓவராலா அவங்க 57 வின்னிங் பர்சன்டேஜஸ்ல இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 5 தடவை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிற சிஎஸ்கே 6வது முறையா சாம்பியன் பட்டத்தை வெல்ற முனைப்போட களம் இறங்கி இருக்கு. இதுக்கு முன்னால கடந்த 5 சீசன்கள்ல சிஎஸ்கே டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2020ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்லயும் 2021ஆம் ஆண்டு சீசன்ல சாம்பியன் பட்டத்தையும் 2022ஆம் ஆண்டுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்தையும் 2023ல மறுபடியும் கப் அடிச்சு சாம்பியன் ஆகவும் 2024 சீசன்ல 5வது இடத்தையும் பிடிச்சிருக்கு சிஎஸ்கே. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல எந்த இடத்தை பிடிக்கும் அல்லது கோப்பையை வெல்லுமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா இதர ஐபிஎல் டீம்களோட சிஎஸ்கே விளையாண்டு எப்படியான வெற்றிகளை பெற்றிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். டெல்லி டீமுக்கு எதிராக 30 மேட்சஸ் விளையாண்டு 63% மேட்சஸ்லயும், குஜராத் கூட 7 மேட்ச் விளையாண்டு 42%, கொல்கத்தா டீமோட 29 மேட்சஸ் ஆடி 65%லயும், லக்னோ கூட 5 மேட்ச் ஆடி அதுல 1ல மட்டும் வெற்றி பெற்று 20%ஓடையும், மும்பை இந்தியன்ஸ் டீமோட 37 மேட்ச் ஆடி அதுல 45% மேட்சஸ்லயும், பஞ்சாப் டீமோட 30 மேட்ச் ஆடி 53%லயும், ராஜஸ்தான் டீமோட 29 மேட்சஸ் ஆடி 56%ஐயும், ஆர்சிபி டீமோட 33 மேட்சஸ் ஆடி 63% மேட்சஸ்லயும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட 21 மேட்சஸ் ஆடி 71% மேட்சஸ்லயும் வின் பண்ணிருக்காங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம். அடுத்ததா இந்த சீரீஸ்ல எந்த டீமுக்கு ஆப்போனண்டா எந்த டேட்ல எந்த வென்யூல விளையாட போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை பார்க்கலாம். மார்ச் 23 மும்பை இந்தியன்ஸ் கூட சென்னை கிரவுண்ட்லயும், ஆர்சிபி கூட சென்னை கிரவுண்ட்லயே மறுபடியும் மார்ச் 28ஆம் தேதி, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கவுஹாட்டில மார்ச் 30ஆம் தேதியும், டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னையிலையும், முலான்பூர் கிரவுண்ட்ல பஞ்சாப் டீமோட ஏப்ரல் 8ஆம் தேதியும், சென்னையில கேகேஆர் டீம் கூட ஏப்ரல் 11ஆம் தேதியும், சென்னையில கேகேஆர் டீம் கூட ஏப்ரல் 11ஆம் தேதியும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட லக்னோவில் ஏப்ரல் 14ஆம் தேதியும், ஏப்ரல் 20ல மும்பை இந்தியன்ஸ் டீமோட மும்பை கிரவுண்ட்லயும், ஏப்ரல் 25ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட சென்னையிலையும், ஏப்ரல் 30ஆம் தேதி பஞ்சாப் டீமோட சென்னையிலையும், மே 3ஆம் தேதி பெங்களூர்ல ஆர்சிபி டீமுக்கு ஆப்போனண்டாவும், கேகேஆர் டீமோட கொல்கத்தாவில் மே 7ஆம் தேதியும், ராஜஸ்தான் டீமோட மே 12ஆம் தேதி சென்னையிலையும், குஜராத் டீமோட மே 18ஆம் தேதி அகமதாபாத்லயும் மேட்சஸ் விளையாட போகுது இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லயும் சேர்ந்து சிஎஸ்கே டீம்ல இருந்து பேட்டிங் சைட்ல எந்த பேட்ஸ்மேன் அதிக ஸ்கோர் அடிப்பாங்க, பவுலிங் சைட்ல இருந்து எந்த பவுலர் அதிக விக்கெட்டுகளை சிஎஸ்கேக்காக எடுப்பாங்க, ஒட்டுமொத்த டீமோட ஹை ஸ்கோரா சிஎஸ்கே எவ்வளவு அடிக்கும் அப்படிங்கிற உங்க அனுமானங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு டீமோட அனலைஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பை.